தமிழ்நாட்டில் 2026க்கான தேர்தல் களம் மிகவும் சூடு பிடித்துள்ளது. 2026க்கான தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க ஒரே நாளில் நடக்க இருக்கிறது. அதற்கு திமுக ஒரு கூட்டணி அமைச்சிருக்குது. அதே போல பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஒரு நல்ல வலுவான கூட்டணி அமைச்சிருக்குது. தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப எழுச்சியோட இருக்கு அப்படிங்கிறது மக்கள் அனைவருக்குமே தெரியும். எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் திமுகவுக்கு எதிரான எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உடனே கண்டிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தேனி மாவட்டத்தில். ஆக இந்த தேனி மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதி எது, அப்படி பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு சொல்லி தொகுதிகள் இங்கே ஒதுக்கப்படுகிறதா, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை தேனி மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணன் ராஜபாண்டியன் அவர்களை நேரில் சந்தித்து ஒரு நேர்காணல் நடத்த இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்குதுங்க. இதுல திமுக ஒரு வலுவான கூட்டணியில் அவங்களே இருக்கிறாங்க. நீங்களும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அமைச்சு நீங்க போட்டியிட தயாரா இருக்கிறீங்க. நீங்க தேனி மாவட்டத்துல தனிப்பட்ட முறையில எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி தயார் நிலையில இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்களுடைய தேனி டிவியின் மூலமாக ஒரு சின்ன பேட்டினை உங்ககிட்ட. தேனி மாவட்டத்துல 4 தொகுதி இருக்குண்ணே. இந்த 4 தொகுதியில வெற்றி வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த அளவுக்கு இருக்கு, எந்த தொகுதி எல்லாம் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியானது தன்னுடைய தேர்தல் தயாரிப்புக்காக 4 தொகுதியுமே தயார் பண்ணி வச்சிருக்கோம். நிச்சயமாக 4 தொகுதியிலே வெற்றி வாய்ப்புக்கு உண்டான தேர்தலுக்கான அடிப்படையான வேலைகளை அது பூத்து கமிட்டியிலிருந்து கட்சியினுடைய கட்டமைப்பை விடுபடாமல் அதை உருவாக்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு தேதியில 4 தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி விற்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் 4 தொகுதியிலுமே பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடக்கூடிய அளவிற்கு கட்சியை வலுப்படுத்தியிருக்கோம். தேர்தலுக்கான தயாரிப்பை முன்னெடுத்திருக்கோம். இதுல குறிப்பா சொல்லணும்னு சொன்னா கூட்டணி பலத்தோட நம்ம தேர்தலை சந்திக்கிறோம். அந்த வகையில நம்மளுடைய கூட்டணி கட்சிகளுக்கான பிரதிநிதித்துவம் கொடுத்தாக வேண்டி இருக்கின்றது. இதுல பாரதிய ஜனதா கட்சிக்கான வாய்ப்பு உள்ள தொகுதி என்பது பார்க்கும்பொழுது கம்பம் சட்டமன்ற தொகுதி. ஏன்னா கம்பம் சட்டமன்ற தொகுதியில ஏற்கனவே குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கின்றோம். ரெண்டாவது கட்சியோடைய சின்னம் அந்த கம்பம் சட்டமன்ற தொகுதியில ரொம்ப பரிச்சயமான ஒரு சின்னமாக பொதுமக்கள் மத்தியில எல்லாம் அறியப்படுது. அந்த வகையில கம்பம் சட்டமன்ற தொகுதி நல்ல வாய்ப்புள்ள தொகுதி. ரெண்டாவது போடி சட்டமன்ற தொகுதி. போடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மாட்டில் கட்சியினுடைய கட்டமைப்பு, கட்சியினுடைய நிர்வாகம் அது ரொம்ப வலுவா கட்டமைச்சிருக்கும். கட்சியினுடைய செயல் திட்டங்களும் கூட ரொம்ப வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய பகுதியாகவும் போடி இருக்கு. அந்த வகையில போடி சட்டமன்றம் கூட எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியா கணக்கில் எடுத்துக்கிட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைமைக்கும் இந்த 2 தொகுதியில போட்டியிடுவதற்கான சூழ்நிலையை முன்னெடுப்பதற்காக அந்த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுல தேனி மாவட்டத்துல கம்பம் போடி 2லையும் நிற்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கின்றோம். நிச்சயமாக மாநில தலைமை பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய பார்வையில ஒரு மாவட்ட தலைவரா 2 தொகுதியிலும் கிடைச்சா வெற்றி வாய்ப்பை நிச்சய வெற்றி வாய்ப்பை உருவாக்க முடியும் அப்படின்றத இந்த நேரத்துல அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நான் ஆபீஸ்ல உங்களுடைய தொண்டர்கள்லாம் பார்க்கும்போது எல்லாருமே எங்களுடைய மாவட்ட தலைவர் ஒரு தொகுதியில் நிற்கணும் அப்படிங்கிற ஆசை அவங்க வார்த்தையிலிருந்து நாங்கள் பார்த்தேன். நான் நீங்க இந்த 4 தொகுதிகளில் நீங்க சொன்ன அந்த 2 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில நீங்க நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கானே, அது தொண்டர்கள் சார்பாக உங்ககிட்ட நான் கேட்குறேன். நிச்சயமா ஏதோ ஒரு தொகுதியில போட்டியிடணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த வகையில கம்பமா இருந்தாலும் சரி, போடியா இருந்தாலும் சரி, 2ல ஏதாச்சும் ஒரு தொகுதியில போட்டியிடுறதுக்கான ஆயத்த பணியில நான் இருக்கேன். அது நம்மளுடைய விருப்பம். முடிவு செய்யக்கூடியது மாநில தலைமை, மத்திய தலைமை. அந்த வகையில தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்பட போறோம். இந்த 2 தொகுதியுமே ஏற்கனவே நான் மாவட்ட ஊராட்சியினுடைய துணைத் தலைவர்ன்ற முறையில நிறைய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய விஷயங்களை முன்னெடுத்துட்டு இருக்கோம். குறிப்பா இந்த போடி சட்டமன்ற தொகுதியிலையும் கம்பம் சட்டமன்ற தொகுதியிலையும் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை அந்த ஓராண்டு காலம் அதை மக்கள் மத்தியில மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைக்காக போராடக்கூடிய ஒரு அரசியல் சக்தியா அதை முன்னெடுத்திருக்கோம். அந்த வகையில நிறைய பொதுமக்கள் அந்த பகுதியை சேர்ந்தவங்க எல்லாம் நம்மளுக்கு நல்ல மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. இந்த மாவட்டத்துல பரவாயில்லைங்க, மற்ற அரசியல் கட்சிக்காரங்களாம் யோசிக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க பெரிய அளவுல மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளை முன்னெடுத்து போராடக்கூடிய அளவிற்கு எந்த அரசியல் கட்சியும் முன்வராத போது பிஜேபியில நீங்க அதை முன்னெடுக்கிறது உண்மையிலே அது நல்ல ஒரு
அஹ், மன மகிழ்ச்சியை தருகின்ற செய்தியை சொல்லியிருக்காங்க. அந்த வகையில ஏற்கனவே இது 2 தொகுதியிலுமே நான் மாவட்ட ஊராட்சியினுடைய துணைத் தலைவர் என்ற முறையில மாவட்டம் முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணக்கூடிய எனக்கு வாய்ப்பு இயற்கையாகவே அந்த பொறுப்பின் காரணமா எனக்கு அமைஞ்சது. அந்த வகையில இந்த கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு நிறைய பண்ணியிருக்கோம். அதே போல நம்மளுடைய மாவட்ட ஊராட்சியில பெஸ்ட் மாவட்ட ஊராட்சின்னு ஒரு விருது தேனி மாவட்ட ஊராட்சிக்கு ஃபர்ஸ்ட் டைமா கிடைச்சது. அந்த கிடைச்ச விருதுக்கான கேடயமும் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கான ஒரு ரொக்க பணமும் கிடைச்சது, திட்டத்துக்கான பணம் கிடைச்சது. அதை 50 லட்சம் ரூபாய் பணத்தையுமே போடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில தான் அந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை மாவட்ட ஊராட்சியின் சார்பாக திட்டங்களாக அடித்தட்டு மக்களுக்காக உருவாக்கி இருக்கின்றோம். அந்த வகையில என தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதி ஒரு சைடா இருந்தாலும் கூட பரவலா மாவட்டம் முழுக்க மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள், மாவட்ட ஊராட்சியினுடைய நிதி தொகுப்பின் மூலியமா வரப்பட்ட அந்த திட்டங்கள் எல்லாம் மாவட்டம் முழுக்கவே பரவலாக்கப்பட்டு இருக்கின்றது. அதுல 2 தொகுதியில எந்த தொகுதியில நின்றாலும் அதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். நல்லதுண்ணே. நீங்க தேனி மாவட்டத்தினுடைய ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருந்திருக்கிறீங்க. ஓரளவுக்கு மக்கள்கிட்டையும் நல்ல பரிச்சயமா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த தேர்தல் வந்து திமுக வந்து பெரிய பணபலத்தோட சந்திச்சு எப்படியாவது ஜெயிக்கணுன்ற வெறியில இருக்கிறாங்க. அதனால இதுல நிறைய பணம் செலவு பண்ண வேண்டியது வரும். அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியில செலவு பண்ணி வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம். ஜனநாயக திருவிழாவில் பணம் படைத்தவர் தான் அரசியல் என்று ஜெயிக்க முடியணும், பணம் தான் பிரதானமா அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுல இப்ப சமீபகாலமா 2-3 தேர்தல்ல அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு அது வெற்றியும் பெற்றிருக்கு. இது நிரந்தரமான வெற்றியும் இல்லை, இந்த வெற்றியானது ஆபத்தான வெற்றியும் கூட. அதனால மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ள நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்க தேர்தலில் போட்டியிடணும், மக்கள் அவங்களை அங்கீகரிக்கணும் அப்படின்றதுதான் ஒட்டுமொத்த ஜனநாயகத்தினுடைய சாராம்சம். இந்த வகையில பணம் வச்சிருக்கவங்க தான் போட்டியிட முடியும், பணம் இல்லாதவங்கலாம் போட்டியிட முடியாது அப்படின்னு வந்தா அதானி அம்பானின்னு தேர்தல் நின்று போட்டியிடக்கூடிய சூழ்நிலை உருவாகுமே தவிர மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆர்வமுள்ளவர்கள் அது வந்து நிச்சயமாக பணத்தை பிரதானப்படுத்தி புறக்கணிக்கப்படுவது இயற்கை என்பதை உணர்றோம். ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஒரு வித்தியாசமான அரசியல் கட்சி. பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்துலையும் பணத்தை பிரதானமா வச்சு பணத்தை ஒரு அளவுகோலா வச்சு வேட்பாளரை தேர்வு செய்யறதில்லை. பாரதிய ஜனதா கட்சி யார் ஆர்வம் உள்ளவங்க, யாரெல்லாம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவங்க அப்படின்ற அடிப்படையில தான் நம்மளுடைய வேட்பாளர்களுடைய தேர்வு அமைஞ்சிருக்கு. கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலும் கூட ரொம்ப கடைக்கூடியா இருக்கக்கூடியவங்களை யாரும் எதிர்பார்க்க முடியாத அப்படி சூழ்நிலையை யோசிக்க முடியாதவர்களுக்கு கூட எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்பை மத்திய பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி தந்தது. அதே அடிப்படையில தான் இங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் எனக்கு மாத்திரம் இல்லை, இன்னும் எத்தனையோ தொண்டர்கள், எத்தனையோ உணர்வுக்கான தொண்டர்கள், எத்தனையோ உணர்வுபூர்வமான தொண்டர்கள் தன்னுடைய வருவாயை இழந்து கூட தனக்கு வரக்கூடிய வருவாயை கூட விட்டு கொடுத்து கூட இந்த இயக்கத்திற்காக ஆத்மார்த்தமா பணி செஞ்சுட்டு இருக்காங்க. நிச்சயமாக அவர்கள் நம்பிக்கையெல்லாம் அது மேலும் மேலோங்குவதற்கு நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி நல்ல முடிவு எடுக்கும். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியில ஆச்சரியப்படக்கூடிய முடிவுகளை தலைமை அறிவிச்சுட்டு தான் இருக்கு. அந்த வகையில நான் மாத்திரம் இல்லை, இன்னும் என்னுடைய சகோதரர்கள் எங்களை போன்ற பொருளாதாரத்தை விட்டு கொடுத்து கட்சிக்காக முழு நேரமா பணி செய்தவர்கள்லாம் இது போன்ற மக்கள் பிரதிநிதியாக அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமாக எங்களுடைய தலைமை உருவாக்கி கொடுக்கும். சந்தோஷம்னே. நீங்க பணத்தை அடிப்படையா வச்சு தேர்தலில் நிக்கல, ஜனநாயக முறைப்படி நிக்கிறீங்க, சந்தோஷம். இருந்தாலும் அடிப்படையில உங்களுடைய கட்டமைப்பு சரியா இருந்தா தானே வெற்றி பெற முடியும். அந்த கட்டமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டமைப்பு மற்ற அரசியல் கட்சிகள்லாம் ஒரு கிராமத்தை ஒரு பஞ்சாயத்து கிளையா வச்சிருப்பாங்க, ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஒரு பூத்த கிளையா வச்சிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு சீரமைக்கப்பட்ட இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய பூத்துகளுடைய எண்ணிக்கை 1394. இந்த 1394ல ஒரு 300 பூத்து அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கமிட்டி இருக்கு. இதை தாண்டி மாவட்ட அளவுல நம்மளுடைய கட்சியினுடைய வளர்ச்சின்றது வந்து பாரதிய ஜனதா கட்சி இல்லாத இடமே இல்லை. நிறைய பொறுப்பாளர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில அணியணியா வந்து பாரதிய ஜனதா கட்சியில தன்னை இணைச்சு கொண்டு இருக்காங்க. ஏனைய அரசியல் கட்சிகள்ல பெரிய பொறுப்புல இருந்தும் கூட இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில தன்னை இணைத்து கொண்டு பொறுப்பாகி வேலை செய்ய தயாரா இருக்காங்க.
பொதுமக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு ஆதரவு தளம் உருவாயிருக்கு. இதை தாண்டி மத்திய அரசாங்கத்தினுடைய நலத்திட்டம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் விடுவிடாம பாரத பிரதமருடைய நலத்திட்டங்களானது ஒரு 21 லட்சம் ரூபாய்க்கான நலத்திட்டங்களை பெற்று பயன்பெற்று இருக்கின்றார்கள். இதெல்லாம் எங்களுக்கான வெற்றி வாய்ப்புக்கான அச்சாரமாக அமையும் நாங்கள் நம்புறோம். இதை தாண்டி கட்சியில கூட மாநில அளவுல தேனி மாவட்டத்தினுடைய செயல்பாடை ஒரு நல்ல வளர்ச்சிக்கு உண்டான குறியீடோட தான் நம்மளை அவங்க அங்கீகரிச்சிருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு 100% நிர்வாகிகளோடைய நியமனத்தோட தேர்தலுக்கான முழு தயாரிப்போட இந்த தேர்தலுக்கான தயாரிப்பை தேர்தல் அறிவிச்ச பிறகு நாங்க ஆரம்பிக்கல. ஓராண்டுக்கு முன்பாகவே முந்தைய 2026 தேர்தலை மையப்படுத்தி அதற்கான அடிப்படையான கட்டமைப்புகளை தயார் செய்து 100% வெற்றிக்குண்டான அந்த குணத்தோடு தேர்தலை எதிர்கொள்ள போறோம். தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவோம். சந்தோஷம்னே. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பார்வையிலே நீங்க பணத்தை நம்பக்கூடாது, சரியான வகையில வேலையை மட்டுமே செஞ்சு மக்களுக்கு நற்பணிகளை மட்டுமே ஆற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறீங்க. அதே நோக்கத்துல தான் நீங்க தேர்தலையும் சந்திக்க ரெடியா இருக்கிறீங்க. பணநாயகம் தோற்று ஜனநாயகம் ஜெயிக்க வாழ்த்துக்கள்னே. உங்களுடைய எண்ணம் ஈடேற வாழ்த்துக்கள்னே. நன்றி.